காலத்தில் சிறு நகரங்களில் திருமணம், வளைகாப்பு போன்ற குடும்ப சுப நிகழ்வுகளின் போது வீடு தேடி வந்து மணப்பெண்ணை அலங்கரித்து வந்த பெண்களின் சுயதொழில் வாய்ப்பு இன்று புதிய அவதாரம் எடுத்துள்ளது. மணப்பெண்ணும் மற்றவர்களும் அந்த அழகு கலை நிபுணர்களை தேடிச் செல்ல வேண்டிய அளவு தலைகீழ் மாற்றம் நடந்துள்ளது. இந்த மாற்றத்தின் பின்னணி, வருங்காலம் குறித்த விரிவான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இங்கே வரிசை கட்டி நிற்கும் நாற்காலிகள் போலவே நகரின் ஒவ்வொரு முனையிலும் புதிதாக அழகு நிலையங்கள் முளைத்து வருகின்றன. இவற்றின் வாடிக்கையாளர்களில் பெரும் பங்கு பெண்கள்தான் என்றாலும் இவற்றை நாடுபவர்களில் 4 பங்காவது ஆண்கள் என சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு உள்ளது போலவே ஆண்களுக்கும் பிரத்யேக அழகு கலை சேவை உள்ளதால் இன்று பெருநகரங்களை காட்டிலும் 2ஆம் நிலை நகரங்களில் இதற்கான தேவை அதிகரித்து பிராண்டட் அழகு நிலையத்துக்கான வரவேற்பு கூடியுள்ளது என்கின்றனர் இத்துறையினர். இப்போது மெட்ரோவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கீழே 2 days சிட்டிலேருந்து தான் வர்றாங்க, சின்ன சின்ன ஊர்லேருந்து தான் வர்றாங்க இப்போ எல்லோரும். அதனால் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் லெவல் கிரவுண்ட் லெவலுக்கு அங்கே போயிடுச்சு. அங்கேயே அக்செப்டன்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. ஒரு மரத்தடியும் சில உபகரணங்கள் கொண்ட பெட்டியும் இருந்தால் போதும், முடித்திருத்தும் தொழிலில் இறங்கிவிடலாம் என்ற நிலை இப்போது மாறிவிட்டது. சொகுசு நாற்காலிகள், குளிர்சாதன வசதியுடன் கூடிய அறை, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், சுகாதாரமான சூழல் என தற்போது சிகை அலங்கார தொழில் அழகு நிலையங்களாக நிலை உயர்ந்துள்ளன. இதோடு முறையாக பரிசோதிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்களையே இவை பயன்படுத்துவது நம்பிக்கை தருவதாக கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். இந்தியாவில் 10 வருடங்களுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு இருந்த மவுசு தற்போது அழகு மற்றும் ஆரோக்கிய சேவை துறைக்கு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 10 years பிஃபோரில் ஏர்ன் பண்ணால் இடம் வாங்கி போடணும், சேர்த்தி வைக்கணும், அந்த மாதிரி இருந்தது. இப்போல்லாம் தன்னை அழகாக காமிக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப ப்ரியாரிட்டியாக இருக்காங்க. அதனால் அவங்க அந்த அழகு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, தன்னம்பிக்கை கொடுக்குது. அதனால் பியூட்டி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அழகு பராமரிப்பிற்காக செலவு செய்பவர்கள் பட்டியலில் இப்போது உயர் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரோடு அடித்தட்டு மக்கள் பலரும் சேர்ந்து வருகின்றனர். அதனால் செயற்கை முறையில் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள இதுபோன்ற நிலையங்களை நாடும் போக்கு எல்லா தரப்பு மக்களிடமும் அதிகரித்துள்ளதுடன் தங்கள் தோற்றமும் மற்றும் உடல் ஆரோக்கியமும் தமது ஆளுமை திறனிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக அதற்கு காரணமும் சொல்கிறார்கள் இன்றைய வாடிக்கையாளர்கள். யூஸ்வலாக தலையை முடிஞ்சிட்டு அப்படி வருவாங்க, ஏன்னா வீட்டு வேலை தானே செய்கிறோன்னு. பட் அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் தே கிராஸ் த பப்ளிக், தே லைக் டு ஃபீல் குட். அதனால அதில் இப்போ நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பிராண்டின் கீழ் இல்லாவிட்டாலும் இதில் உள்ள முக்கிய அம்சங்களை பின்பற்றி குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தனிப்பட்ட முறையில் சுயதொழிலாகவும் இதை தொடங்கலாம் என்பது இத்துறை வல்லுநர்களின் ஆலோசனை. பெண்கள் சுயதொழிலாக அழகு நிலையம் தொடங்க 30 லட்சம் ரூபாய் வரை கடன் தர சில வங்கிகளும் முன்வந்துள்ளது. பணியாளராக இருந்தாலும் முறையாக படித்து பயிற்சி பெற்ற பின்னரே வாடிக்கையாளருக்கு சேவை செய்வதால் 10,000 ரூபாயில் தொடங்கி 70,000 வரை கூட ஊதியம் கிடைப்பதோடு இத்தொழிலில் தற்போது சமூக அங்கீகாரமும் கிடைக்கிறது என்கின்றனர் அழகு கலைஞர்கள். கஸ்டமர் போகும்போது ரொம்ப சீப்பாக பார்ப்பாங்க. லைக் இப்போது நம்ம நேச்சுரல்ஸு க்ரீன் ட்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுலேருந்து கஸ்டமர்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டாஃப், சர்வீஸ் ப்ரொவைடரை. இன்றைய நிலையில் பார்க்கும்போது வாடிக்கையாளர்களை பிரகாசிக்க வைக்கும் இத்தொழிலின் எதிர்காலமும் பிரகாசமாக உள்ளது என்பது இத்துறை பற்றிய ஒட்டுமொத்த பொது கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் சதீஷ்குமாருடன் லித்வின் சௌந்தர்யா.